நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது இந்த அம்மாவை தேடிச்சுன்னா 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்த கயிறை கூட 20 ரூபான்னு வச்சு 40 ரூபாய்க்கு என்கிட்ட வித்துட்டாங்க ஐயா. அதான் பழக்க ஐயாவா பசேரி போய் வாங்கிட்டு வராரு. அதான் பிழைக்க தெரிஞ்சவங்க அப்படித்தான் பிழைப்பாங்க. ஆமா. அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் தவநிலையானது யார தேடுது பாருங்க. யார தேடுகின்றது? பார்வதி தேடுதையா 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 ஐயா தேடுதையா தேடுதையா. அந்த பாவை அவள் செய்யுந்தாவோ செய்யுந்தாவோ அந்த பாவை அவள் செய்யுந்தாவோ செய்யுந்தாவோ பார்வதியால தேடுதையா 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 அந்த பாவை அவள் செய்யுந்தாவோ செய்யுந்தாவோ ஆயே. அந்த ஆதிசக்தி செய்யுந்தாவோ அழகுடனே தேடுதையா ஆதிசக்தி செய்யுந்தாவோ அழகுடனே தேடுதையா. அம்மை அவள் செய்யுந்தாவோ அழகு பார்வதியை தேடுதையா அம்மை அவள் செய்யுந்தாவோ அழகு பார்வதியை தேடுதையா. அந்த நாகக்கண்ணி செய்யுந்தாவோ நாயகியை தேடுதையா தேடோடும் அந்த சீரார மதுரையில ஊரார்கள் கொண்டாடும் திருவிழாவா ஐயா தேரோடும் இந்த அழக நேரில பத்திரகாளிக்கு தான் திருவிழாவா. அந்த மங்கை அவள் செய்யுந்தாவோ மாயன் தங்கையை தேடுதையா மங்கை அவள் செய்யுந்தாவோ மாயன் தங்கையை தேடுதையா. அந்த பார்வதியால் திரேகம் எல்லாம் பற்றி தீயும் பிடித்தது போல் பார்வதியால் திரேகம் எல்லாம் பத்தி தீயும் பிடிப்பது அவ போல் உச்சி முதல் பாதம் வரை உடல் எல்லாம் காந்திடுவான் அழகுநெறி ஊரதில பத்திர காளிக்கு தான் திருவிழாவா ஐயா தேரோடும் இந்த அழக நேரில காளிக்கு தான் திருவிழாவா. அது அங்கம் எல்லாம் காந்தும் போது ஹரிராமன் தங்கை பார்வதியா அங்கம் எல்லாம் காந்தும் போது ஹரிராமன் தங்க பார்வதியா. அவ உடல் எல்லாம் எரியும் போது உலகளந்தான் தங்கையா அவ உடல் எல்லாம் எரியும் போது உலகளந்தான் தங்கையா. அவ சிவனார தேடுவாள ஸ்ரீராமன் தங்கையா அழகு நெறி ஊரதில பத்திர காளிக்கு தான் திருவிழாவா ஐயா தேரோடும் இந்த அழகரி ஊரதில பத்திர காளிக்கு தான் திருவிழாவா ஆயே. ராஜா என்ன சொல்லுகின்றா அடேங்கப்பா என்னம்மா பாட்டுன்னா இதுல ஐயா பாட்டு பாட்டு ஆமா. என்ன இந்த சொல்லுங்க புலவர் புது புது மெட்டா பாடுதாரா என்னம்மா? யார் சொன்னா இது புது மெட்டுன்னு? ஆமா அந்த காலத்து பாட்டு பாட்டு அப்படியே அவங்க வாசிச்சாங்கன்னா இல்லையா என்ன சொல்ல வந்தான்னா அண்ணாவி வாசிச்சாங்கன்னா ஆமா அடிகாரங்க அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி அடிச்சாங்கன்னா அது கேட்க என்ன அழகா இருக்கும் தெரியுங்களா? அண்ணாவிதான் இந்த பாட்டை படிப்பாங்க. இந்த பாட்டு ஒண்ணு ஆமா மாட்டுக்கார வேளா ஆமா மாட்டுக்கார வேளான்னு ஒரு பாட்டு மாட்டுக்கார வேளா. ஆமா அது அர்த்தமும் 1000 இருக்கும் இருக்கும். அதே மாதிரி பாட்டும் அப்படியே தேனா இருக்கும். இந்த பாட்டு எல்லாம் கேட்க கேட்க தேட்டாது. இப்பெல்லாம் பாட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா. இப்ப உள்ள பாட்டை வாசிக்க சொல்லு பாப்போம். இப்ப உள்ள பாட்டை வாசிக்க சொல்லதை விடுங்க. வாசிச்சிடலாமா? ஆமா. ரொம்ப சங்கடப்பட்டு ஆமா பயிற்சி எடுத்தா வாசிச்சிடலாம். இப்ப உள்ள பாட்டை வாசிக்கிறது ரொம்ப ஈஸியா. ஏமா அப்ப உள்ள பாட்டை வாசிக்கதான் கஷ்டம். ஆனா அதத்தான் அழகா தேனா வாசிச்சிருவாங்க. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். இனிமையா இருக்கும். அதாவது ஆமா ரெண்டு வித்தியாசம் இருக்கு. என்னய்யா? இசைக்கும் இரைச்சலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருக்கு அப்படிதானம்மா? ஆமா. இசைங்கிறது கேட்க கேட்க அப்படியே இனிமையா இருக்கணும். நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வரும். ஆமா ஆமா. ஆகையினால் இரைச்சல் நம்ம சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு தள்ளி விட்டுரும். அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் நாகக்கண்ணி பெண்கொடியால் அவ என்ன செய்கின்றாள்? அவ என்னையா செய்கின்றாள்? அவளுடைய தவநிலையின் மகிமையினாலே. ஆமா. அந்த நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையின் மகிமையினாலே தவநிலையின் மகிமையினாலே பார்வதியால தேடுகின்றது பாவையவள் செய்யும் தவம்.
ஆமா அப்படியே பார்வதி அம்மாளோட உடம்பெல்லாம் உடம்பு எல்லாம் உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அக்கினியா காந்தானை எடுக்கு காந்தானை எடுக்கு பார்வதியாளுடைய திரேகமெல்லாம் ரேகமெல்லாம் உச்சி முதல் பாதம் வரை தீ பிடிச்சு எரியுத மாதிரி உடலெல்லாம் காந்தானை எடுக்கு சும்மா கத 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 கதன்னு இருக்கு பார்த்தால் பார்வதியா என்னடா இது என்னடா இது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இந்த பார்வதியால் திரேகமெல்லாம் ஆமா அந்த நாகக்கண்ணி பெண்குடியாருடைய தவநிலையை அறியாத என்ன நினைக்கின்றாள் ஆகா என்னன்னு தெரியவில்லையே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக உடலெல்லாம் ஆமா உச்சி முதல் பாதம் வரைக்கும் அப்படியே அக்கினியா காந்துத தீயா காந்துகின்றதே என்ன காரணம்னு தெரியலையே என்று ஆமா என் அம்மையான பார்வதியால் தவம் இருக்கின்றாள் அதாவது ஆமா நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ல அதான் பாருங்க என்னையா அன்னைக்கு ஆமா நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையானது எப்படி பார்வதியாளை தேடிச்சோ அதே மாதிரி ஆமா அந்த உச்சிமாகாளி பத்திரகாளி சந்தனமாரி காந்தாரி அம்மா அக்கா தங்கை 8 பேருங்க ஆமா ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு சொன்னா அது முதல்ல யார போய் தேடும் அம்மாளை சுமந்து ஆடுதாங்க பாரு சாமி கொண்டாடி அவங்கள சுத்தம் அவங்க உடம்பெல்லாம் அக்னியா காந்தான எடுக்கும் அப்பமே என்ன செய்யணும் சுதாரிச்சிடணும் ஐயா சுதாரிச்சிடணும் ஆமா அம்மாவுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு நம்மள தேடுதா அப்படின்னு ஐயா சுதாரிக்கணும் ஆனா சுதாரிப்பாங்களா ஆமா மாட்டாங்கல்ல ஆமா அதை விட்டுட்டு ஐயா என்ன பண்ணுவாரு என்ன செய்வாங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் கூடி போச்சு ஆமா அதனால கண்டிப்பா இந்த வருஷம் கண்டிப்பா வெயில் கூடிருங்கயா அதனால வீட்டுக்குள்ள இருக்க முடியல வெக்க ரொம்ப ஓவரா இருக்கு அதனாலதான் உடல்ல சூடாயிட்டு போல ஏன்னா பெஞ்ச மழை அப்படி பாறை குளம் கூட நிறையல அப்படின்னு ஆஸ்பத்திரியில போய் 2 ஊசியை போட்டு வந்துருவாங்க ஆமா அதுக்கப்புறம் தான் அம்மா பாப்பா ஆமா நான் வந்திருக்கேன்னு தெரியாம நீ ஊசியா போட்டு வார இருவண்ண பாத்துக்கிடுவேன் அப்படின்னு என்ன செய்வா ஊருக்குள்ள ஒரு சிறங்க முத்து அள்ளி போட்டுருவா அதுக்கப்புறம் தான் ஓடி வருவாங்க அம்மாவை தேடி அதே மாதிரி ஆமா பார்வதியாளுடைய திரேகமெல்லாம் அக்கினி வாடை சுழன்றவுடனே பார்த்தால் பார்வதியா ஏன் இப்படி இருக்குன்னு தெரியவில்லையே என்னன்னு நமக்கு காரணம் தெரிய வேண்டும் என்று ஆமா அப்ப யார்கிட்ட கேட்கலாம் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் கேட்க முடியும் ஆமா யாருகிட்ட கேட்கலாம் ஆண்டவன் பகவானிடத்துல கேட்க வேண்டும் பகவானிடத்துலதான் இதுக்குண்டான காரணத்தை நம்ம கேட்க முடியும் என்று என் அம்மை பார்வதியால் பகவான் கிட்ட நம்ம கேட்கணும்னா இப்படியே இருந்தா பகவான் நம்மளை பார்த்து என்னன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா என் அம்மை பார்வதியால் அவ எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கின்றார்? ஆதிவள்ளி கைலாசத்திலே ஹரிராமன் தங்கை பார்வதியால் அவ எப்படி வடிவமெடுங்க எப்படி வடிவமெடுக்கின்றார்? அதுவரைக்கும் அலங்கார சொரூபத்தில் இருந்த என் அழகு சக்தி பார்வதியா அப்படியே சொரூபத்தை மாத்துகின்றார். அவ எப்படி சொரூபத்தை மாத்துகின்றார்? எப்படி மாத்துகின்றார்? அவன் நீண்டின கால் மடக்கடையே அவன் நிமிர்ந்ததலை குனியலையே பகவான் வருவார் என்று அந்த பார்வதியால் காத்திருக்கார். சிவனார் வருவார் என்று அந்த சிவ சக்தி காத்திருக்கார். அந்த ஈசனை வருவார் என்று வருவார் என்று அந்த ஈஸ்வரியா எதிர்பார்க்கா வருவார் என்று
எப்படி காத்திருக்க எப்படி காத்திருக்கின்றார் என் அம்மை பார்வதியா அம்மை பார்வதியா நீட்டின கால் மடக்காமல் நிமிர்ந்த தலையதை குனியாமல் நிமிர்ந்த தலை குனியாமல் அவிழ்த்ததொரு தலைமுடியை அள்ளி கூந்தல் முடியாமல் ஆமா என் அம்மை ஆதிபராய் சக்தி பார்வதியாள் பார்வதியாள் எப்போ வருவார் என்று ஆமா பார்வதியால் காத்திருக்கின்றார் அப்படியே உடையவர் சிவனார் எப்போ வருவார் என்று சொல்லி ஆமா யார் காத்திருக்கா யார் காத்திருக்கிறார் அந்த உமையவள் பார்வதியால் காத்திருக்கா காத்திருக்கிறாள் சும்மா உட்கார்ந்திருக்காளா சும்மா இருப்பாளா காலை வடக்க பார்த்து நீட்டுனா எதுக்கு வடக்க பார்த்து நீட்டினா பகவான் வடக்கு கோட்டை வாசல் வழியாத்தான் படியளக்க போயிருக்காரு அவர் வரதா இருந்தா வடக்கு கோட்டை வாசல் வழியாத்தான் கைலாசத்துக்குள்ள வரணும் அப்ப என்ன செய்யணும் நம்ம அங்க பார்த்துதான் காலை நீட்டணும் ஆமா இப்போ இந்த இருக்காங்கல்ல பாட்டிமார்கள் பாட்டிமார்களே இல்லையா இவங்கள பாட்டிமார்கள் சொன்னா நம்ம சண்டைக்கு வந்துருவாங்க அப்ப அந்த காலத்து பாட்டிமார்கள் கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா தாத்தா எந்த திசைக்கு வேலைக்கு போயிருக்காரோ அந்த திசைய பார்த்து கால் நீட்ட கூடாது பாட்டி காலை நீட்டி உட்கார மாட்டாங்க எதுக்கு கால் நீட்டி உட்கார மாட்டாங்க ஏன்னா தாத்தா மேல அவ்வளவு ஒரு மரியாதை ஏன்னா தாலி கட்டிய கணவர் அல்லவா ஆமா தாத்தா நிக்காருன்னா ஆமா பாட்டி உட்கார மாட்டாங்களா அவர் உட்கார்ற வரைக்கும் பாட்டி நின்னுகிட்டே தான் இருப்பாங்க அப்படியா அவர் மேல மரியாதை கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படி ஆமா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இப்ப தாத்தா நின்னுகிட்டே பாட்டி உட்கார்ந்துருக்கும் கால் அமைக்க விடுவாரு அப்படியா அது காதல் அது வேற டிபார்ட்மெண்ட்யா அப்படியா ஏன் கால் அமைக்க விட கூடாதுன்னு ஏதாவது இருக்கா கிடையாது கால் அமைக்க விட்டா தான் அந்த காலத்துல இருப்பாங்க இல்ல சொல்லுது அந்த காலத்துல அப்படி மரியாதை கொடுத்திருக்காங்கல்ல அதனால் அந்த அதாவது வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வராருன்னா ஆமா வீட்டுல வெண்ணி ரெடியா இருக்கும் வெண்ணி எதுக்கியா அவரை குளிக்க வைக்கிறதுக்கு இல்ல தாத்தா குளிக்கிறதுக்கு வந்த உடனே களைப்புல வருவாங்களே ஆமா வெண்ணிய வச்சுட்டோம்னா வந்து குளிப்பாரு அத்தான் வாங்க வெண்ணி ரெடியா இருக்கு குளிங்க அத்தான் அப்படின்னு சொல்லலாம் ஆமா அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் சாப்பாடு கொடுத்து உறங்க வைக்கலாம் பணிவடைகள் செய்யலாம் அப்படின்னு அந்த காலத்துல இருந்திருக்காங்க ஆமா இப்ப அப்படியா இப்ப அப்படி கிடையாது நான் சோறு பொங்குனா நீ குழம்பு வை நான் பாத்திரத்தை தேய்ச்சா நீ கழுவி கொடு நான் துணியை துவைச்சோம்னா நீ அலசு ஆமா அப்படின்னு இப்ப வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க 50-50 ஆமா எல்லாம் சரிசமம்ல ஐயா சரிசமமா இருக்கு ஆணும் பெண்ணும் சரிசமம் சம்பளத்தை வாங்கினா மட்டும் அம்மா கிட்ட மொத்தத்தையும் கொண்டு கொடுக்கணும் அதுல எங்க போச்சு ஆணும் பெண்ணும் சரிசமம்னு அப்படிலாம் கிடையாது ஆனால் கொடுத்தாதான் மறுநாள் தட்டுக்கு சோறு வரும் ஆகையினால் இல்லனா பொங்குத சோறையும் பொங்க மாட்டோம் அந்த நாகங்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையை அறியாத பார்வதியால் அதே மாதிரி இன்னொன்னு இருக்குயா என்னம்மா தாத்தா பேர சொல்ல மாட்டாங்க எதுக்கு சொல்ல மாட்டாங்கன்னா சொல்லக்கூடாது அந்த காலத்துல புருஷன் பேர் என்னன்னு கேட்டா ஆமா இப்ப உள்ள பாட்டிமார்களும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே போயிருவாங்க இல்லன்னா என்ன செய்வாங்க தெரியுமா தாத்தா பேர் என்னன்னு கேட்டோம்னு வை ஆமா அந்த பழனி மலை மேல நிக்காரு பாரு பழனி மலை மேல நிக்காரா ஆமா மொட்டையனா இல்ல ஆமா மொட்டையெல்லாம் கிடையாது கோமனாண்டியா அதுல பாதியை சொல்லு கோமனம் கடைசி பாதிய சொல்லு ஆண்டி அது கூட நெல்லை அங்க இருக்காருல திருநெல்வேலில யார் இருக்காரு கிழக்கு பார்த்து சாமி இருக்காரு அவர் பேர் என்ன அவர் பேரு சாமி தாமா ஆமா அவர் பேர் என்ன நெல்லையப்பர் சாமி இதுல கடைசி பாதியை சேர்த்துக்குவா அப்பர் ஆமா அப்ப அதுல முத பாதி ஆண்டி இதுல கடைசி பாதி அப்பர் அப்ப அவர் பேர் என்ன ஆண்டி அப்பர் அதுதான் தாத்தா பேரு எப்படி ஒரு பேரை விட்டுருக்காங்க பாரியா அந்த பேரை கணக்கெடுக்கிறதுக்கு எழுதி வாங்கறதுக்குள்ள வீட்டுல போய் மருந்த குடிச்சிருவாரு அவரு ஆமா இந்த கிழவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஆண்டி அப்பர் ஆமா அதுக்கு காரணம் இருக்குயா ஏன்னா கணவர் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொன்னா கணவர் வாழ்நாள்ல ஒரு நாள் குறையுமா அதுக்குதான் இப்ப உள்ளவங்க மூச்சுக்கு 300 தடவை புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க சரி என்ன செய்ய ஆமா அந்த காலத்துல இப்ப வீட்டுல 10 பிள்ளை 15 பிள்ளை பாட்டி பத்திருப்பாங்க சரி அதுல மூத்த பிள்ளை பேரு கோபாலுன்னு இருக்கும் அப்படி இல்லன்னா பெரிய சாமின்னு இருக்கும் கணவரை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாங்க ஏ பெரிய சாமி வீட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்படி இழுத்து கூப்பிடுறதுக்குள்ள அவர் பெயருவாரு திரும்பி பாப்பாரு ஆனா இப்போ எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா எப்படி ஏங்க என்ன
என்னங்க என்னங்க ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எந்த ஏங்க திரும்பி பாப்பாங்க? யாருக்கு இஷ்டம் இருக்கோ திரும்பி பாத்துக்கிட வேண்டியது. அது சரிதான். யார் திரும்பி பார்க்கணும்னு என்ன இருக்கு? அதுக்குதான் நாங்க சத்தம் போட்டு பேர் சொல்லி கூப்பிடுறது. இப்பமெல்லாம் மச்சான்னு போயாச்சு. ஆமா மச்சான் தானே. மச்சானா? ஆமா. என் மச்சான் கூப்பிடணும். மச்சான். யோ மச்சான். ஓ மச்சான் இங்க வாங்க. பெரிய மச்சான். ஆமா. சின்ன மச்சான். இங்க வாங்க. கடைக்குட்டி மச்சான். அதுவும் சும்மாவா கூப்பிடுவாங்க? எப்படி? பாட்டு படிச்சுக்கிட்டே கூப்பிடுவாங்க. எப்படி ஐயா? எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? மச்சான் மச்சான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க. என் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சில உன் மேல தான் ஆசை வச்சேனே. நான் பூ முடிச்சேன், நான் பொட்டு வச்சேன், நான் பூ முடிச்சேன் பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீக உள்ளம் ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது. என் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சில உன் மேல தான் ஆசை வச்சேனே. தாளக்காரன் 2 நாள் ஐக்ரௌண்ட்ல அட்மிஷன் போட்டிருந்தான். எதுக்குமா? இன்னைக்கு தான் டிசார்ஜ் பண்ணி கூட்டு வந்தேன். அதான் அப்படி இருக்கும். அதான் பிள்ளை தாளத்தை சல்லார் சல்லார்னு அடிக்கும். ஆகையினாலே ஆமா அந்த நாகங்கனி வெண்கொடியால் செய்யக்கூடிய தவநிலையை தெரியாத பார்வதியா? அதே மாதிரி பாரு. என்ன தாத்தா பேரு கருப்பசாமின்னு இருந்தா பாட்டி கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. அப்ப என்ன சொல்லி கேப்பா? எப்படி சொல்லி கேப்பா? எப்படி கேப்பா? சொல்ல, உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ல. வாயிட்டு தான் கேப்பா. வாயிட்டு தான் கேட்பாங்க, அப்புறம் மூக்குட்டா கேட்பாங்க. எப்படி கேப்பா? கருப்பட்டின்னு எப்படியா கேப்பா? அந்த வட்டமா இருக்கும்ல, வட்டமா, அந்த அது வேணும். எது? மரத்துல காய்க்கும்ல. கருப்பட்டி மரத்துல காய்க்குமா ஐயா? மரத்துல தானே எடுப்பாங்க. எந்த மரத்துல காய்க்கி கருப்பட்டி? பனைமரத்துல காய்ச்சி தொங்கும், நீ போய் ஆஞ்சிட்டு வந்துருவ. கிடையாது. பனைமரத்துல சவுண்ட் என்ன உள்ள ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பனைமரத்துல இருந்து பால் இருக்குல்ல. பனைமரத்துல இருந்து பால் இருக்கா? பனைமரம் பால்ல இருந்து கருப்பட்டி எடுக்காங்க. எப்படி எடுப்பாங்க? எப்படி எடுப்பாங்கன்னா அந்த பால் எடுத்து சிரட்டையில ஊத்துவாங்க. பால் எந்த பால் எடுத்து சிரட்டையில ஊத்துவாங்க? பனம்பால் எடுத்து சிரட்டையில ஊத்துவாங்க. ஊத்தி அத காய வைப்பாங்க. வச்சனா 8 நாள் ஆனாலும் அது அப்படியே குளு குளுன்னு தான் இருக்கும். அப்படியா? ஆமா. பனம்பால் எடுத்து காய்ச்சி சீனி போட்டு உங்க ஆச்சி கொண்டு குடு. அப்பதானே கருப்பட்டி இனிக்கும். சீனி போட்டாலயா கருப்பட்டி இனிக்கு? ஆனால் நாட்டு சக்கரை காய்ச்சி அதுல பாகு எடுத்து, ஆமா, அத சிரட்டையில ஊத்தி அப்படிதானம்மா? ஐயா தலையில ஊத்தி. ஆமா. பால் எடுப்பாங்களாம், சிரட்டையில ஊத்துவாங்களாம். அத நம்ம ஆட்கள் ஏற்கனவே உடங்குடிக்கு லோடா லாரி போகுது. எதுக்கு? சீனி போகுது. எதுக்கு? கருப்பட்டி செய்யறதுக்கு. ஆமா, காலம் அப்படி போயிட்டு இல்ல. சீனி கருப்பட்டி தான் இப்ப கிடைக்கு. அதான் நம்ம ஆட்கள் 10 வாங்கி குடிச்சிட்டு, ஆமா, சீனி போட்டிருக்கீங்களா? ஆமா அப்படின்னு கேட்காங்கல்ல. அது சரி. அதனால் ஆமா. யாரு என்ன உள்ள என்னாச்சு? பாட்ச குறைஞ்சு உள்ள என்னாச்சு? அந்த நாகங்கன்னி பெண்கொடியால் தவநிலையை அறியாத பார்வதியால், ஆமா, பகவான் எப்ப வருவார் என்று பார்வதியால் காத்திருக்கா. நீட்டின கால் மடங்காமல், ஆமா, நிமிர்ந்த தலை எதை குனியாமல், அவிழ்ந்ததொரு தலைமுடியை அள்ளி கூந்தல் முடியாமல், என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி அங்கையர்கண்ணி மங்கையர்கரசி என் மாயன் தங்கை பார்வதியால் அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கின்றாள். காலை நீட்டி பகவான் வரட்டும், தலைய விரிச்சி போட்டு படியிலக்க போன பகவான் கைலாசம் வருகின்றார். என்னைக்கும் இல்லாம கைலாசம் அமைதியாக இருக்கின்றது. என்னடா நம்ம எப்ப படி இழந்துட்டு வந்தாலும் பார்வதி ஓடி வருவாளே, குடுகுடுன்னு ஓடி வருவாளே. ஓடி வந்து ஆமா அத்தான்னு சொல்லி பாத பணிவிடையை நடத்துவாளே, வேகமா பாத பணிவிடைகளை நடத்துவாளே. இன்னைக்கு ஆமா பார்வதி இன்னும் வர காணவில்லையே என்று சொல்லி, ஆமா, ஆண்டவன் ஆதிகரை கண்டை ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் கைலாசத்துக்குள்ள ஏறிட்டு பாக்காரு. ஏறிட்டு பார்க்கும்போது என் மேல எம்புட்டு பாசம் பத்தியா, ஏறிட்டு பார்க்கும்போது
பகவானுடைய கண்ணுக்கு பார்வதி எப்படி தெரிகின்றாள்? அப்படியே அமைதியா எனக்கு என்னன்னு உட்கார்ந்திருக்கும் போது ஆண்டவன் பகவான் பார்த்தார். ஆகா, உட்கார்ந்திருக்கதே சரியில்லையே, கைலாசத்துல என்னமோ நடந்திருக்கு. அதனாலதான் பார்வதி இப்படி கோவமா உட்கார்ந்திருக்கா, அமைதியா உட்கார்ந்திருக்கால. ஆமா, நம்ம என்னன்னு கேட்கல, ஆமா, அதுக்கும் சண்டை போடுவா. என்னன்னு கேட்டாலும் இன்னைக்கு எப்படியும் சண்டை வரத்தான் போகுது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம கேட்டவே செஞ்சிருவோமே. ஆமா, என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோமே. ஆமா என்று சொல்லி ஆண்டவன் பகவான் என அம்மையாகப்பட்ட பார்வதியால பார்த்து கேட்காரு. அம்மா பாத்தியா கருகுமணி வச்ச பாசி, அவ எப்படி கேட்காரு? அம்மா ஏ பார்வதி, அது 42 லட்சம் என்னம்மா மொத்தமா கிடக்குது. அதானே, ஆமா. எப்படி கேட்கா? இப்ப 78 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஜாக்கெட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் ஆர்டர் பண்ணா எதுக்கு வில்லடிக்க வரணும்? இருக்கியா 78 லட்சத்துக்கு சட்டை இருக்கு, அதை வாங்கறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல உட்கார்ந்து நம்ம பாட்டுல சட்டையில இருந்து ஒரு பாசியா கொண்டு அடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். நல்ல வேலை. ஆனால் விக்கணும்னு சொல்லாம போனேன். வித்தா சரி வராது. ஆமா, அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா தவநிலையை அறியாத பார்வதியை பார்த்து ஆண்டவன் பகவான் கேட்கின்றார். அவர் என்ன கேட்காரு? அம்மா பார்வதி, கங்கையது அணிந்த தேவி, கங்கையது அணிந்த தேவி, மகையிலங்கிரி வாஜகியே நிமிர்ந்ததளை குனியாமலே, நீ அவிழ்த்தது ஒரு தள்ளை மூடியை, அள்ளி கூந்தல் முடியாமலே, வாடாத திருமுகமோ, வாடாத திருமுகமோ, நீ வாடி மீக இருப்பதென்ன உமையவளை சொல்லடியோ என்று சொல்லி பகவானோ அந்த ஈஸ்வரியிடம் கேட்ட போது அவ பார்த்தாளே பார்வதியா, பார்த்துட்டாளே பார்வதியா, அவ பகவானிடம் ஏது சொல்வாள்? என்ன கேட்காரு? ஏ பார்வதியே, கங்கையது அணிந்த தேவி, கையிலேங்கிரி வாசகியே, உலகமெல்லாம் ஆள்பவளே உமையவளே பார்வதி அம்மா, அம்மா என்ன ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்னம்மா ஆச்சு? ஒரு நாளும் இல்லாத திருநாளாக நீட்டின கால் மடக்காமல், நிமிர்ந்த தலை குனியாமல், அவிழ்த்ததொரு தலைமுடியை அள்ளி கூந்தல் முடியாமல், ஏ ஆதிபரா சக்தி பார்வதி அம்மா, ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டிய? முகத்தை நான் ஒரு நாளும் இப்படி பார்த்தது கிடையாது. ஏன் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்திருக்க? நீ தலை குனிஞ்சி உட்கார்ந்திருக்கிறத பார்க்கும் போது தாங்களையே என் மனசு தாங்கவில்லையே. ஏ பார்வதி, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. அதத்தான் சொல்ல மாட்டோமே, உனக்கு தான் நான் இருக்கிறேன். உள்ளத வெளியே சொன்னாதான் உலகமே அழிஞ்சு போகுமே. அதாவது உனக்கு நான் இருக்கும்போது நீ இப்படி இருக்கலாமா? அதுதான் பெரிய கவலையாவே இருக்கு. என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு. என்கிட்ட நீ சொன்னாதானே தெரியும். ஆண்டவா, சொல்லாம இப்படி இருந்தா தெரியுமா? தெரியாது இல்ல. வெளியே சொன்னாதானே தெரியும். ஆண்டவன் பகவானை பார்த்து அம்மை பார்வதியால் சொல்லுகின்றார். அவ என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? ஆண்டவனே பகவானே, ஒரு நாளும் இல்லாத திருநாளாக ஆண்டவனே சிவனாரே, ஒரு நாளும் இல்லாதே திருநாளா இருப்ப
முதல் பாதம் வரை ஐயா உடல் எல்லாம் காந்துதையா ஐயா மேனி எல்லாம் காந்துதையா ஐயா காந்துதையா ஐயா மேன்மையுள்ள ஜீவனாரே ஆடே ஐயா காந்துதையா சக்தியுள்ள பார்வதியா அந்த சங்கரனாரிடம் அறியிலே சக்தி அவள் சொல்லும் போது பார்த்தாரே பகவானும் வாடியம்மா பார்வதியே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுங்க இந்த ஆதிவள்ளி கையிலே இந்த அரணார் வாழும் கையிலே உச்சி முதல் பாதோ உடலனை தூங்கான் இந்த உடையவனும் சொல்லுறேன் என்று யார் சொல்லுகின்றார்? என் அம்மை பார்வதி பகவான் கிட்ட சொல்லுதா ஆண்டவனே பகவானே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என்ன செய்ய என்னுடைய திரேகம் எல்லாம் அப்படியே காந்தது உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அக்னியா காந்தானே எடுக்கு அக்னி சுடரா இருக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? ஒரு பாவமும் செய்யலையே. நான் பாவம் பண்ணிட்டேனா நீங்க பாவம் பண்ணிட்டீங்களா? ஆனா யாரோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அதனாலதான் இப்படி அக்னியா காந்தது என்று ஆமா என் அம்மை பார்வதியால் சொல்லும் போது அப்ப பார்த்தார் பகவான் ஏ பார்வதி இதுக்கு தான் இப்படி உட்கார்ந்து இருக்கியா? ஆமா நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் அதை என்கிட்ட நீ நேரடியா சொல்லி இருக்கலாமே. ஒரு நிமிஷம் ஆமா என் நினைப்பு இங்க இல்ல நான் என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு நினைச்சு கைகாலெல்லாம் பதறி போச்சு பயந்துட்டேன். ஏ பார்வதி நான் சொல்வதை கேளம்மா இந்த ஆதிவள்ளி கைலாசத்துல ஆமா இனி எதுனாலும் என்கிட்ட நேரா கேட்டு நீ இப்படி உட்காராத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மனசு கேட்க மாட்டுக்கு இப்ப என்ன ஆமா உன் உடம்பு ஏன் இப்படி தீயா காந்ததுன்னு உனக்கு காரணம் தெரியணும். ஆமா அப்படிதானே? அப்படியே தான் நீ உட்காரு நான் பார்த்து சொல்லுவேன். எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் நீ நடுவுல மட்டும் அண்ணாவியா உட்கார்ந்தா போதும். அப்படியாம்மா? எல்லாம் நானும் தாளக்காரனும் பாத்துக்கிடுவோம். என்னத்த பாத்துக்கிடுவீங்க? முன்னும் பேசி சமாளிச்சு கொண்டு போயிருவோம். என்னத்த கதையத்தான் முன்னும் பேசி. ஆனா உனக்கு ரேட் 50,000. எதுக்கு? படிக்கிறதுக்கு ரேட் 50,000. ஆமா 50,000 கொடுத்தா ஆமா என்ன ஆகும் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கூடிரும்ல? அது சரிதான். யாருக்கு? எங்களுக்கு. ஆமா எங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் கேட்காங்க ஐயா என்னம்மா ஏக்கா நீங்க வில்லு பாட்டுக்கு போறீங்க சரி வில்லு படிக்கீங்க ஆமா ஆனா ஏன்கா நீங்க லைஃப்ல செட்டில் ஆகலன்னு கவலைப்படுதீங்க? சரி நான் சொன்ன பதிலு என்ன சொன்ன? எங்களை வச்சு அண்ணாவி மாதிரி தான் செட்டில் ஆவாங்க. அது சரிதான். நாங்க பக்கப்பாட்டுக்காரங்க எங்களுக்கு சம்பளம் தான் கொடுப்பாங்க. அந்த பக்கம் 50,000 பேசுதாங்க இந்த பக்கம் எங்களுக்கு 500 ரூபா தான் கொடுக்காங்க. அப்படியாம்மா? என்ன செய்ய உள்ள இருக்கா பாரு. ஆமா அவளுக்கு தெரிய போய் தான் வெளியே கொண்டு வந்திருக்கா. என்னத்த கால் முன்னு கத்துனாலும் எங்களுக்கு சம்பளம் 500 நீ உங்களுக்கு 50,000. அம்மா கொடுத்துக்கறம்மா. அதாவது பணத்துல மதிக்கணும். மதிக்கணுமா? பணத்தை மதிச்சிருவோம். மதிக்காம நீங்க கொடுத்த மாதிரி கொடுங்க போற மாதிரி போட்டோம். அதையே படிச்சிட்டு வேண்டியதான் விடிய அந்த நாகங்கண்ணி வெண்கொடியால் அந்த அம்மாட்ட போய் நேரா சொல்லுதாங்க நீங்க கதை படிக்கணுமாமா? அவர் ஆசைப்படுறாரு. அவருக்கு கதை நீங்க தான் படிக்கணுமா? அந்த நாகங்கண்ணி நான் பார்த்து சொல்லுதேன் என்று ஆமா ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியால் ஆராய்ந்து பார்க்கும் போது பகவானுடைய கண்ணுக்கு என்னம்மா தெரிகின்றது? என்னையா தெரிகின்றது? நாக கண்ணியை செய்யும் தவோநாதன் சிவன் கண்ணால் கண்டான். கண்ணியை செய்யும் தவோநாதன் சிவன் கண்ணால் கண்டான். மங்கை அவள் செய்யும் தவோமாய சிவன் கண்ணால் கண்டு அவள் செய்யும் தவோமாய சிவன் கண்ணால் கண்டான். வாடி பெண்ணே பார்வதி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுங்க ஆண்டவனோ சிவனாரோ அழகு பார்வதியால் இடமதியிலே
நான் சொல்லுத நல்லா கேட்டுக்கோ. நான் சொல்லுத நீ நல்லா கேட்டுக்கோ. அதாவது ஆமா, நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி அந்த நாகக்கன்னி வெண்கொடியால் என்னை நினைத்து குழந்தை இல்லை என்று சொல்லி குழந்தை வரம் வேண்டும் என்று ஒரே ஒரு குழந்தைக்காக உத்தமியால் தவம் இருக்க. அந்த உத்தமியால் தவம் இருக்கின்றார். 1 வருஷமா 2 வருஷமா கிடையாது 12 வருடமாக என்ன நினைத்து தவம் இருக்கின்றார். ஆகையினால் ஆமா, அவளோ ஒரு பெண்ணாக இருப்பதினாலே அவ செய்யக்கூடிய தவநிலையானது ஆமா யாரை தேடி இருக்கின்றது? பெரிய சிமிக்கி போட்டிருக்காங்களாம். கதையப்படிமா? ஆமா. யாரை தேடுகின்றது? அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தொட்டு பார்க்காங்க. அந்த நாகக்கன்னி வெண்கொடியால் அவளோ ஒரு பெண்ணா இருப்பதனால என்ன தேடாம ஒன்ன தேடி இருக்கு. கன்னத்துல கைய வச்சுட்டு எங்களுக்கு உறக்கத்தை பத்தியா? அதுதான். ஆமா. யாரு என்ன தேடாம ஒன்ன தேடி இருக்கு. அதுக்கு இதுதான் காரணம் என்று காரணம் தெரிஞ்சுட்டா கோபத்தை குறைச்சிக்கோ. ஆண்டவன் பகவான் பார்த்தார். பகவான் சொன்ன உடனே பார்வதி கேட்க விடுவாளா? ஆண்டவரே இதுதாங்க. ஆண்டவரே அது 5 மணிக்கு காலையில குழாயில படிப்பாரு. ஆண்டவா, ஆமா இதுதான் காரணமா? நானும் என்னமோன்னு நினைச்சிட்டேன். குழாயில படிப்பாரா? ஆமா. அது சரி. தான் 5 மணிக்கு அடிச்சிருவாங்க. ஆமா. நம்ம ஆட்கள் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு முத்தத்துல தொளிச்சு கோலத்தை போடும்போது ஏசிக்கிட்டே எந்திப்பாங்க. எதுக்குயா? நான் விடிய தூங்காம கிடந்திருக்கேன். எப்படி 5 மணிக்கு போய் அப்படி கத்திக்கிட்டு கிடக்கானே. ஆமா. அந்த நாகக்கன்னி பெண்கொடியாளுடைய தவநிலையை பார்த்த பார்வதியால் என்ன நினைத்து பெண்கொடியால் தவம் இருக்கிறாளா? அதுவும் பிள்ளை இல்லைன்னு தவம் இருக்காளா? இந்த உலகத்திலேயே ஆமா கவலையிலேயே பெரிய கவலை. பெண்களுக்கு என்னம்மா? என்ன கவலை? அதுதான் பிள்ளை இல்லாத கவலை. ஆண்டவா, ஆமா என்ன நினைச்சு தவம் இருக்கிறாளே. அவளும் ஒரு பெண் தானே. ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்று ஆமா என் அம்மை பார்வதியால் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த நாகக்கண்ணிக்கு அவ கேட்கக்கூடிய குழந்தை வரத்தை தாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். என்ன சொல்லுகின்ற? குழந்தை வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப பார்த்தார் பகவான் பார்வதி இதனால் இதுவரைக்கும் இந்த கைலாசத்துல ஆமா என்ன நினைத்து எத்தனையோ பேர் தவம் இருந்திருக்காங்க. நான் அத்தனை பேருக்கும் நான் கொடுத்திருக்கேன் வரம் கொடுத்திருக்கேன். ஆனால் ஆமா இவ என்ன வரம் கேட்கின்றா? எத்தனையோ பேர் என்ன நினைத்து தவம் இருந்திருக்கிறார்கள். சொத்து வேணும் என்று சொல்லி, சுகம் வேணும் என்று சொல்லி, பொன் வேணும் என்று சொல்லி, அந்த பொருள் வேணும் என்று சொல்லி அந்த ஈசனை தான் நினைத்து இருந்துதான் போய் செய்தார் அம்மா. எந்தவாரோ கொடுத்திட்டாலோ அம்மா கொடுத்திட்டாலோ ஈசன் இந்தவாரோ கொடுக்க மாட்டே அம்மா கொடுத்திட்டாலோ. பார்வதியே எத்தனையோ பேர் என்ன நினைச்சு பொன் வேணும், பொருள் வேணும், நாடு வேணும், நகரம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், அழியாத வரம் வேணும் அப்படின்னு என்ன நினைச்சு தவம் இருந்திருக்காங்க. நான் அந்த வரத்தெல்லாம் கொடுத்திருக்கேன். ஆனா இவ என்ன வரம் கேட்கா? குழந்தை வரம் வேணும்னு கேட்கா. ஆமா. ஆகையினால் குழந்தை வரம் கொடுக்கணும்னா எடுத்தோம் கவுத்தம்னு ஒன்னாலையும் கொடுக்க முடியாது, என்னாலையும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆமா அவ ஜாதக விதிப்படி அவளுக்கு பிள்ளை இருக்கா இல்லையா அப்படின்னு குழந்தைய கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துதான் கொடுக்க முடியும். எடுத்தவங்க கவுத்தானு இந்த அப்படின்னு கையில கொடுத்து அனுப்ப முடியாது. ஆமா. ஆகையினால் என்று சொல்லி பிள்ளை வரத்தை கொடுக்க முடியாது. அவ ஜாதக பலனை பார்க்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே பார்வதி சும்மா இருப்பாளா? சரி, ஜாதகத்தை தானே பார்க்கணும். ஆமா. யார் பாப்பா ஜாதகம்? ஜோசியக்காரர் பாப்பாரு. இந்த காலத்துல எல்லாம் ஜோசியக்காரர் பாக்காரு. ஆமா. அப்ப யாரு பாப்பா? நம்ம கணக்கு எழுதுறது யாரு? கணக்கு பிள்ளை
ஆமா கணக்கு வாத்தியாரு யார் எழுதுவா? கணக்கு வாத்தியாரு வாத்தியாரு ஸ்கூல் வாத்தியாரு வேற என்ன எழுதுவாரு? கணக்கு தான் எழுதுவாரு. ஆனால் கரெக்டா தானே கேட்கான், வேற என்ன எழுதுவாரு? வாத்தியாரா கணக்கு எழுதுவாரு. அப்ப யார் எழுதுவா? நம்மளை எழுத சொல்லுவாரு. ஆமா அவர் கேள்வியை தான் சொல்லுவாரு. அந்த கணக்கு வாத்தியார் பண்ணுத கொடுமை இருக்கே அது பெரிய கொடுமையா. ஏமா? ஆமா மண்டையிலேயே நிக்காத அந்த கணக்கத்தான் ஒய்யாம சொல்லி கொடுப்பாரு. ஈஸியா இருக்கத அவர் எழுதி போட்டு போயிருவாரு. கஷ்டமா இருக்கத வீட்டு பாடமே எழுதிட்டு வாங்கன்றுவாரு. எடுத்துக்காட்டுல இருக்குல்ல ஆமா அத பார்த்து எழுதிட்டு வாங்கன்றுவாரு. ஆமா எடுத்துக்காட்டு புக்குல இருக்கத அவர் செஞ்சுட்டு ஆமா அப்படி செய்ய சொல்லனா நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்க போறாங்க? அது கரெக்டியான எனக்கு மட்டும் கணக்கு மண்டையிலே நிக்கலையா. ஆகையினால் ஆமா பார்த்தால் பார்வதியால் யார வர வைக்கணுமோ அவங்கள வர வச்சு சீக்கிரம் ஜாதகத்தை பாருங்க என்று ஆண்டவன் பகவானிடத்துல என் அம்மை பார்வதியால் சொல்லும் போது அப்ப பார்த்தார் பகவான் அங்க யார வரவழைக்கின்றார்? யாரையா வரவழைக்கின்றார்? அந்த மூவுலகம் கணக்கு எழுதோ ஐயா முகிவையுள்ள சித்திரபுத்திரர் அந்த சித்திரபுத்திரன் ஐனாரே அந்த சிவனாரும் அழைக்காரே எம்மா சித்திரபுத்திரன் ஐனாரே அப்படி சிவனாரும் அழைத்த போது அங்கு தந்தையவர் அழைக்கார் என்று தானே அந்த அவர் கையிலை நல்ல கையிலை தேடி கையிலே எம்ம கையிலை தேடி அந்த காரணி பொன் கையிலை தேடி கையிலை எம்ம காரணி பொன் கையிலை தேடி கையிலை தேடி கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார் வரவழைத்தார். கூப்பிட்ட உடனே ஆமா பார்த்தார் சித்திரபுத்திரன் ஐனார். சரி அப்பா நம்மள கூப்பிடுதாரு. ஆமா போறதே போறோம் சும்மா வெறுங்கையோட போகலாமா? இருந்த 4 இட்லியும் சேர்த்து சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஏமா? ஆமா எதுக்கு? 1 இட்லி தான் சாப்பிட்டா அது பிச்சுக்கோ புடிங்கோன்னு எங்க போச்சுன்னு தெரியல. நான் அந்த இட்லியும் சாப்பிடலையே. நீ 1 இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னா உள்ள இருக்கவா நம்பவே மாட்டா. பார்சல பத்திரமா வச்சிருக்கேன். அந்த நாகக்கன்னி பெண்கொடியாளுடைய தவநிலையை பார்ப்பதற்கு அவளுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்க்க என்ன செய்கின்றார்? பார்வதியாளுடைய வார்த்தையை கேட்டவுடனே சிவபெருமான் ஆமா யார வரவழைக்காரு? சித்திரபுத்திரன் ஐனார் வரவழைத்தார். சித்திரபுத்திரனை வரவழைத்தார். அப்ப பார்த்தார் சித்திரபுத்திரன் ஐனார். சித்திரபுத்திரன் ஐனார் ஐயா. ஆமா சித்திரபுத்திரன் ஐனார். அப்ப பார்த்தார். ஆமா சரி அப்பா நம்மள கூப்பிடுதாங்க. ஆமா போறதே போறோம் சும்மா போகலாமா? சும்மா போக கூடாதுயா, ஏதாவது வாங்கிட்டு போணும்யா. வாங்கிட்டு போவதுக்கு பகவான் என்ன காய்ச்சல்லையா இருக்காரு வாங்கிட்டு போறதுக்கு? அப்படி கிடையாதுயா. அம்மா அப்பாவை பார்க்க போவேல 1/2 கிலோ ஆப்பிள் பழம், 1/2 கிலோ ஆரஞ்சு பழம், சப்போட்டா பழம், சீத்தா பழம் சரி எல்லாம் வாங்கிட்டு போனோம். சரி ஆமா வாங்கிட்டு போகலனா என்ன? வாங்கிட்டு போகலனா நம்மள பிள்ளைய கூட மதிக்க மாட்டாங்க. போன உடனே பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் ஆவலாதி சொல்லிக்கிட்டு இருப்பா, பெத்த தாயா இருந்தாலும். ஆமா வந்திருக்கான் வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வந்திருக்கான். மாமியார் வீட்டுக்கு போனா அப்படி போவானா? நல்லது கெட்டது வாங்கி தரக்கூடாதா? இதுக்கா நான் 10 மாதம் ஜமந்து பெத்து இவனை வளர்த்தேன். இல்லனா தலைநாள்ல நான் கட்டி வச்சிருக்கனே ஒண்ணு. ஆமா அப்படி அவதான் வெறுங்கையோட போவ விடுவாளா அப்படின்னு பெத்த பிள்ளைய பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் ஆவலாதி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா சொல்லிடுவாங்க ஐயா. ஆகையினால் ஆமா பார்த்தார் சித்திரபுத்திரனைனார். மாமியார் கொடுமையை கூட தாங்கிரலாம், இந்த தாய் கொடுமையை தாங்கவே முடியாது. சித்திரபுத்திரன் ஐனார் என்ன செய்கின்றார்? அவர் என்னையா செய்கின்றார்? கருவேலம் அறை திறந்து கணக்கு ஏட்டை கையில் எடுத்து அவர் எங்க வாரார் பாருங்க. அவர் எங்கையா வருகின்றார்? மாரிவள்ளி கையிலை தேடி அழகுடைய நைனாரும் அவர் கருவேலம் அறை திறந்து அந்த கணக்கு ஏட்டை கையில் எடுத்து அந்த கட்டழக நைனாரும் ஓட்ட நல்ல பெருநடைய ஐயா ஓடி வாரார் கையிலாஜோ. அவர் கல்லாறு வாழை ஓடி கருணை சங்கிலி பாலம் வீண்டு கைலை நல்ல கைலை வந்து சிவனாரோட முன்னாலே சித்திரபுத்திரன் ஐனார் உனிக்காரே
கணக்கு ஏட்டை கையிலெடுத்து எங்க வாராரு? அவர் வாளிய கொண்டுட்டு பாயாசம் எடுக்க போறாரு. இல்ல புது வாளியா இருக்கான்னு பார்த்தேன். சாமிக்கு புற புது வாளியில தானே கருவேலம் அரைதிறந்து கணக்கு ஏட்ட கையிலெடுத்து விறுவிறுன்னு வேக வேகமா வந்துட்டாரு கைலாசம். ஆமா, கைலாசத்திலே வந்து ஆண்டவன் ஆதி கரைங்கண்டை சிவபெருமான் முன்பதாக வணங்கி நிக்காரு. ஆமா, அப்பா அம்மா உங்களை பார்த்த உடனே அடே அப்பா அடேங்க அப்பா, என் பாவமெல்லாம் தீர்ந்தது போல் இருக்கு, என் பாவமெல்லாம் தீர்ந்து விட்டதப்பா என்று. ஆமா, என்ன வரவழைத்த காரணம் என்ன தந்தையே? காரணத்தை தாங்கள் சொல்லுங்கள் என்று. ஆமா, சிவபெருமானிடத்திலே ஆமா சித்திரபுத்திரனை நான் கேட்டவுடனே அப்ப சிவபெருமான் சொல்லுகின்றார் அது ஒண்ணுமில்லப்பா. ஆமா, நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தேவி அந்த நாகக்கன்னி பெண்குடியா, அந்த நாகக்கன்னி பெண்குடியா ஒரே ஒரு குழந்தை வரம் வேண்டி என்ன நினைச்சு தவம் இருக்கா. அவ தவம் இருக்கும்போது அவளுடைய தவநிலையானது முற்றி பெற்று 12 வருஷம் பாரத் தவம் இருந்திருக்கா. அவ தவநிலையானது முற்றி பெற்று ஆதிவள்ளி கைலாசத்துல உங்க அம்மா பார்வதி மேனி எல்லாம் அப்படியே அக்கினி வாட சுழந்திருக்கு, அப்படியே சுழறுது. அதனாலதான் அவளுக்கு குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்வதியால் சொன்னா. குழந்தை வரத்தை எடுத்த கௌதமனு எடுத்து கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லி, ஆனால் என்னையா அவ ஜாதகத்தை பாக்குறதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே அவன் பார்த்தார். யாரையா? சித்திரபுத்திர நயினார் பாக்காரு. அப்பா என்ன ஜாதகம் தானே பாக்கணும். உங்களுக்கு இப்ப ஜாதகம் தானே பாக்கணும். நான் பார்த்து சொல்லுதேன். நான் உங்களுக்கு நல்ல கணிப்பா பார்த்து சொல்லுதேன். என்னத்த சூப்பரா பார்த்து சொல்லுதேன். என்னத்த பார்த்து சொல்லுவேன்? சூப்பரா ஜாதகத்தை. சரி, என் ஜாதகத்தை பார்த்து சொல்ல. என்ன சொல்ல? புலவர் ஜாதகத்துல என்ன எழுதிருக்குன்னு சொல்ல. நீதான் சூப்பரா சொல்லுவல்ல. உங்களுக்கு நேரமே சரியில்லை. சரி, ராகு தலையில வந்து உட்கார்ந்துருக்கான். ராகு தலையில வந்து உட்கார்ந்துருக்கான். கடையிலையா? ஆமா, தலையில உட்கார்ந்துருக்கான். ஏன் தலையில உட்கார்ந்துருக்கானா? ஆமா. சரி, அப்ப அதுக்கு பரிகாரமா என்ன செய்யணும்? பரிகாரமா பின்னாடி இருக்க வாய்க்கால போய் ஒரு முங்கிட்டு வாங்க. எப்போ முங்கிட்டு உட்கார்ந்து வந்து வில்லு படிச்சா எல்லாம் சரியா போயிரும். அங்க வாங்குற ரூபாய காலையில கொண்டு போய் குளுக்கோஸ் தான் போடணும். ஆமா, பின்னாடி இருக்க வாய்க்கால நடு சாமம் 12 மணிக்கு. அதெல்லாம் ஐயா பாத்துக்கிடுவார். ஐயா எந்த ஐயா இருக்காருல? வெள்ளாளம் குளத்துல இருக்காரு ஐயா. சொடல ஐயா அங்க இருக்காரு. அம்மன் கோயிலா? ஆமா, அங்க இருக்காருல ஐயா, உட்கார்ந்து இருக்காருல ஐயா. அதான் விடிய கதை கேட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராமன் சித்தப்பாண்டானா அந்த கதையில சொடல இங்க இருக்காருங்க. தாய்மானி மாத்தி வைக்காங்க ஐயா. பார்த்தார் சித்திரபுத்திரனைனார். அப்பா நான் பார்த்து சொல்லுதேன் என்று முதல்ல நாகராஜ மன்னனுடைய ஜாதகத்தை கையில் எடுக்கின்றார். கையில் எடுத்த உடனே முதல் ஏட்ட திருப்பி பார்க்கும் பொழுது அந்த நாகராஜ மன்னனுடைய ஜாதகத்துல என்னம்மா எழுதியிருக்கு? என்னையா எழுதியிருக்கின்றது? முன்னே ஒரு காலே ஐயா முப்பாகண்டே வீர நாகராஜ மண்ணே அருகு அடுத்து அழகுலையும் அழகாக ஒரு ஆண் குழந்தை இருந்ததப்பா அவனுக்கு ஆண் குழந்தை இருந்ததப்பா முப்பாட்டம் பிறவியிலே நாகராஜ மன்னனுக்கு ஆமா அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்ததப்பா. ஆமா, அந்த குழந்தையை 5 மாத பிள்ளைய மடியில வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையானது ஆமா அவனுடைய மடியிலே வளம் இருந்து விட்டது. வளம்னா என்ன? வளம்னா குழந்தை கக்கா இருந்துட்டு. அப்படின்னா கக்கானா ஆய் இருந்துட்டு அந்த குழந்தை என்ன செய்யணும்? ஆய் இருந்ததுன்னா அந்த குழந்தைய தூக்கி
கூட்டிக்கிட்டு போய் கால் கழுவணும். ஆமா இவன் அப்படி செஞ்சானா? அவன் என்ன செய்கின்றான்? என்ன செய்தான்? ஆமா என்ன நடக்கும்னு தெரியாமல் ஏதோ ஒரு மதியில குழந்தையை இடது கைட்டு தட்டிட்டான், தட்டி விட்டான். தள்ளி விட்ட உடனே ஆமா சின்ன பிள்ளை இல்லையா? ஆமா அது என்ன செஞ்சது? என்ன செய்தது? நிலை தடுமாறி ஆமா குழந்தையுடைய தலையானது வாசல் நடையிலே அடித்தது. அடித்த காரணத்தினாலே ஆமா அங்க என்னாச்சு? என்ன ஆகின்றது? குழந்தை உயிர் பிரிந்தது. அந்த பாவம் ஆமா நாகராஜன் ஜாதகத்துல ஏறி இருக்கின்றது. ஆமா ஆகையினால் தந்தையே 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு ஆமா என்னை போல சித்திரபுத்திரனை நாராக பிறந்திட்டாலும் நாகராஜ மன்னனுக்கு ஜாதக விதிப்படி சத்தியமா பிள்ளை கிடையாது. ஏட்ட மூடி வச்சாரு. ஆமா சும்மா இருந்தாளா பார்வதி? சும்மா இருப்பாளா? ஓடி வாரா வருகின்றார். ஆண்டவா நாகராஜ மன்னனுக்கு தானே பிள்ளை இல்ல. அப்ப நாகக்கண்ணி ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க, அவளுக்கு பார்த்து சொல்லுங்க. அவ ஜாதகத்திலேயாவது பிள்ளை இருந்தா கொடுத்துருவோம் என்று ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் இடத்திலே என ஆதிசக்தி பார்வதியால் சொல்லும் பொழுது அவன் பார்த்தார் சித்திரபுத்திரனை. அவர் என்ன செய்கின்றார்? ஆனால் நாகக்கண்ணி ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ஆண்டவனே பகவானே முன்னே ஒரு காலத்திலே அப்படி மும்மாண்டம் ரவி அந்த மங்கையான நாகக்கண்ணி அம்மா பெற்றது ஒரு தாய் தந்தைக்கும் அவ பிரியமுடன் தெரியாமல் உடன்பிறப்பு அனைவருக்கும் ஒரு விவரமுமே தெரியாமல் அந்த உடையவளா நாகக்கண்ணி ஒரு கருவனல்ல உருவாகி அந்த உருவை மங்கை களைத்திருக உருவையவள் களைத்ததாரே ஒரு பிறவியிலும் குழந்தையில் முப்பாட்டம் பிறவியிலே நாகராஜன் தேவி அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா பெற்றெடுத்த பெற்றோருக்கும் தெரியாமல் உடன் பிறந்த தமையன்மார்களுக்கும் தெரியாமல் ஒரு கருவை உருவாகி அந்த உருவை களைத்திருக்கின்ற ஆகையினால் 7 பிறப்பு பிறந்து 8வது பிறப்பு என்றாய் பார்வதியாகவே வந்து பிறந்திட்டாலும் அவளுக்கும் பிள்ளை என்பது கிடையாது. 2 பேர் ஜாதகத்தை இழுத்த மூடினாரு. ஆமா எங்க போயிட்டாரு? அவர் பாட்டுக்கு இருப்பிடத்துக்கு போயிட்டாரு. ஆமா ஏ பார்வதி அவர் சொன்னது உனக்கு கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு? 2 பேத்துக்குமே குழந்தை கிடையாது. 2 பேருக்குமே ஜாதக விதிப்படி பிள்ளை இல்லன்ட்டாரு. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் குழந்தை கிடையாது. ஆமா சொல்லிட்டாரா? சொல்லிட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு. உன் சந்தேகம் தீந்துட்டுல நீ பாட்டுக்கு போ, கைலாசத்துக்குள்ள போய் உட்காரு, நான் படிகளக்க போறேன். அவ பாட்டுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி பார்த்துட்டு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போவா. முடிஞ்ச வரைக்கும் அவ தவம் இருந்து பாக்கட்டும். ஆமா அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு போகட்டும். ஆமா என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் போது அப்ப பார்வதியால் கேட்டாளா? ஆமா ஆண்டவா அவ கேட்பாளா? கேட்க மாட்டாளா? ஆமா அதான் சொல்லுவாங்க, என்னையா பக்கவாதத்துக்கு கூட மருந்து உண்டு, பெண்களுடைய பிடிவாதத்துக்கு மருந்து உண்டா? கிடையாது. அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, என்றுமே கிடையாது, என்னைக்குமே கிடையாது. செய்யணும்னு நினைச்சிட்டாங்க. ஆமா செஞ்சு முடிக்கணும். ஆகையினால் ஆமா அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கு நீங்க எப்படியாவது வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஜாதகத்துல பிள்ளை இருக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளோ என்னை போல மங்கை. ஆகையினால் ஆமா அவளுக்கு எப்படியாவது பிள்ளை வர
வரத்தை கொடுத்தே ஆகணும், கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லியே பார்வதியால் சொல்லும் போது அப்ப பார்த்தார் பகவான். பார்வதி நீ என்ன கேட்கன்னு தெரிஞ்சுதான் கேட்கியம்மா? எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கொடுத்தே ஆக வேண்டும். சாதக விதிப்படி நான் பிள்ளை இல்லன்னு சொல்லுதேன். ஆமா, நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிய. கேட்க மாதிரி தெரியலையே. இப்ப என்ன செய்யணும்? உனக்கு பிள்ளை வரத்தை கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும், அவ்வளவுதானே. ஆமா, நீ அமைதியா இரு, நீ பாட்டுக்கு கைலாசத்துல இரு, நீ கைலாசத்துல இரு, இங்கேயே இரு. நான் படி இழந்துட்டு வரும் பொழுது வார வழியில ஆமா யார வார வழியில நாகக்கண்ணிய பார்த்து அவ என்ன வரம் கேட்காலோ அதை நான் கொடுத்துட்டு வாரேன். நீ கைலாசத்துல உட்காரு ஆமா என்று ஆண்டவன் பகவான் சொல்லிவிட்டு காளை வாகனத்துல கரை கண்டர் கிளம்பும் போது பகவான் முன்னாடி போயிருக்காரு. பார்வதியோ அத்தான் இல்லுங்க, பகவானே நில்லுங்கள். எங்க போறீங்க பார்வதி? பகவான் போற நேரத்துல பார்வதி இங்க யோசிச்சா. ஆமா, என்ன யோசித்தால் பகவான் ஆமா சாதக விதிப்படி அவளுக்கு பிள்ளை இல்லன்னு சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் தவம் இருந்திருக்காங்க. ஆமா, எல்லாரையும் கைலாசம் வர வச்சு வரம் கொடுத்திருக்காரு. ஆனா ஆமா நாகக்கண்ணிக்கு மட்டும் நான் போய் கொடுத்துட்டு வரேங்கார. இது நம்புத மாதிரி தெரியலையா? ஒருவேளை ஆமா பகவான் நம்மளை ஏமாத்திட்டாருன்னா நம்ம என்ன செய்ய? பகவானை நம்பலாமா? கூடாது என்று அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் கூட நாமளும் போய் பார்க்க வேண்டும் என்று ஆமா என் அம்மை பார்வதியால் என்ன செய்கின்றார்? அவ என்னையா செய்கின்றார்? அத்தான் என்று சொல்லியே அவன் அழை கூறாரே இவனாரை சக்தியானதொரு பார்வதியால் சத்தம் கேட்டு அந்த பகவானோ ஏது செய்வார் அது செய்வார். பார்வதி நம்மள அத்தான் அத்தான் அத்தான்னு கூப்பிடுதால அழைக்கிறாளே. திரும்பி பார்த்தாரு. ஆமா, ஏ பார்வதி இவ்வளவு நேரம் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமா, என்ன முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி நின்று அத்தான் அத்தான்னு கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. நான் படியலக்க போறேன. ஆமா, போறவன நிப்பாட்டுறியே. ஆமா, இது நல்லதா? கூப்பிடலாமா பார்வதி? கூப்பிடக்கூடாது அல்லவா? அது ஒண்ணுமில்ல அத்தான். என்ன? எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு ஒரு ஆசையா? ஆமா, அது என்ன பார்வதி? அது ஒண்ணுமில்ல. என்ன? நீங்களும் நான் படியலக்க போறேன் ஆமா அப்படின்னு என்ன தனியா விட்டுட்டு ஆமா எங்க போறீங்க? படியலக்கத்தான் போறேன், வேற எங்க போறேன்? படியலக்க போயிருந்தீங்களா? ஆமா, நீங்க போனதுக்கு அப்புறம் ஆமா நான் கைலாசத்துல ஒத்தையில இருக்கேன். ஒத்தையில இருக்கியா? ஆமா, வேணா ஒரு பெரிய டிவிய வாங்கி மாட்டி கைலாசத்துல. எத்தனை டிவி? ஒரு 52 இன்ச்ல ஒரு டிவிய வாங்கி மாட்டி பேசாம ஒரு கொடை இழுத்து வச்சிரட்டா? பிக் பாஸ் பாத்துக்கிட்டு உட்காரு. ஆமா, நேரம் போயிரும். நல்லா இருக்கியா இப்ப பிக் பாஸ்? அப்படியாம்மா? சூப்பரா இருக்கியா? அப்படியா? ஆமா, நீ டெய்லி பாக்கியோ? எனக்கு அதான் வேலை. யார பிடிக்கும் பிக் பாஸ்ல? பிக் பாஸ்ல நம்ம தலைவரை தான் பிடிக்கும். எந்த தலைவர்? பிக் பாஸ் தலைவர் யாரு சொல்லுமா? யார்? அவர் பேரை எப்படியா என் வாயால சொல்ல? வீட்டுக்காரரா? வேற என்ன வாயால சொல்லுங்க? மூக்குல குத்துனம்னா சொல்லு. யாரு? அவரைத்தான் பிடிக்கும். எவரு? அந்த சொன்னோம்ல, அவரைத்தான் பிடிக்கும். யாரு? வாட்டர்மெலன் ஸ்டார் உங்க தாத்தா திவாகர். அவரை சொல்லல, அவர்தான் வெளியே போயிட்டாரு. நம்ம தலைவர் வருவார்ல, விஜய் சேதுபதி, அவரைத்தான் பிடிக்கும்னு சொன்னேன். ஆகையினால் ஆமா, பார்த்தால் பார்வதியால் வெளியே போயிட்டாரா? ஆமா. எப்ப போனாரு? யாரு? அவர்தான். ஆனா ஆமா, ஆண்டவா ஆண்டவா நீ அழைத்தது ஒரு
விவரம் என்ன இந்த ஆகாயத்தில் நின்று கொண்டு அரணாருங்க அம்மா என்ன அழைத்ததொரு விவரம் என்ன ஆதிசக்தி பார்வதியே சிவனாரும் கேட்டபோது சிவசக்தி பார்வதியாய் பார்வதி உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா இப்ப எதற்காக என்னை அழைத்தாய் காரணத்தை சொல்லு காரணத்தை சொல்லு ஆமாம் என்று ஆண்டவன் பகவான் சொல்லும் போது அவன் பார்வதி கேக்கா பகவானே நீங்க கவனிக்கலையா நான் கவனிக்கலையா அங்க பாருங்க ஆமா அங்க என்ன இருக்கு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நான் அம்மா மட்டும் பிறக்க வைக்கணும் ஆனால் ஆமா ஆண்டவா அங்க சொல்லலாமா ஆமா அங்க பாருங்க அங்க என்ன தெரியுது அங்க என்ன தெரிகின்றது அழகான ஒரு ஆலமரம் இருக்கா ஆமா இருக்கு அந்த ஆலமரத்துக்கு கீழே என்ன இருக்கு 5-6 வெள்ளாடி மேயுது ஆனா ஆமா மறுபடியும் மரத்தை மேல பாருங்க குட்டிக்கு நேர மேல பாருங்க மறுபடியும் மேல பாருங்க குட்டிக்கு நேர அங்க என்ன இருக்கு அங்க கொப்பு இருக்கு கொப்புல ஒரு சிறுவன் உட்கார்ந்து குட்டிக்கு கொலை வெட்டிக்கிட்டு இருக்கா கொலை வெட்டி கொண்டு இருக்கானா ஆமா சரி எப்படி வெட்டிக்கிட்டு இருக்கான் முனி கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான் முனி கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுதானே ஆமா கொப்பு வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விழுந்தா ஆமா விழுந்துருவான் உயிர் பிழைக்க மாட்டான் அப்ப நம்ம கண்ணு முன்னாடி இந்த குழந்தையோட உயிரை போக விடலாமா கூடாது சாமி கூடாது பகவானே ஆண்டவா பார்வதி இப்ப என்ன செய்யணுங்க நீயே சொல்லு யாரு கேக்க அது ஒண்ணுமில்ல பகவானே நம்ம கண்ணு முன்னாடி இந்த குழந்தையோட உயிர் போக கூடாது எப்படியாவது நாமல் அவனை காப்பாற்ற வேண்டும் பார்வதி நான் பார்க்கல நினைச்சியா எல்லாம் எனக்கு தெரியும் பார்வதியே அன்று எழுதினவன் அழித்தெழுத போறதில்லையே பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலமும் பிரித்தெழுத போறதில்லை கிடையாது ஆமா அவன் மேல இருந்து கீழே விழுந்தாவனா அவன் உயிர் போகுங்கிறது எனக்கும் தெரியும் இப்ப என்ன செய்யணும் நீங்க குழந்தைக்கு உயிரை காப்பாத்தல நான் இனிமேல் கைலாசம் வரமாட்டேன் பார்வதி என்னற கூட்டு எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி என்பதற்கு இலக்கணம் காட்ட போகின்றாய் இதுதான் உன்னை வராதேன்னு சொன்னேன் ஆமா என் கூட வந்துட்டு நீ என்ன பாடாப்படுத்துகிறாயே பார்வதியே இவனை வச்சு உனக்கு எனக்கு எதுக்கு சண்டை கிடையாது மேல இருந்து கீழே விழும்போது ஆமா அவன் அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா நீ காப்பாத்தி அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா நான் காப்பாத்திக்கிறதே என்று இரு பேர்களும் கலந்து பேசி நிற்கும் போது அந்த சிறுவன் கொப்பு வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விழும்போது அவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா என்னையா சொல்லுகின்றான் அவன் அம்மா வென்று சொன்னானா அவன் சொல்லலையே அந்த அறிவு கேட்டு சிறுவேராவே என்ன சொல்லி விழுந்தான் அம்மான்னு சொல்லி இருந்தா பகவான் பார்வதியால் காப்பாத்திருப்பாள் அப்பான்னு சொல்லி இருந்தா பகவான் காப்பாத்திருப்பாள் இவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா இவன் செத்தேன்னு சொல்லி விழுந்தான் நான் செத்தேன்னு சொல்லி கீழே விழுந்தா செத்தே போனான் அதான் சொல்லி இருக்காங்க போச்சா ஒருவர் வாழ்வதும் தாழ்வதும் அவரவர் வாயில இருக்குன்றது வாயில இருந்து வார வார்த்தையில இருக்கு வாக்கு சனியே போக்குல ஆமா என்னைக்குமே வாயில இருந்து வார வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும் நல்ல வார்த்தையா இருக்கணும் அவன் என்ன சொல்லி கீழே விழுந்தான் செத்தேன்னு சொல்லி கீழே விழுந்தான் செத்தே போனான் அப்ப பார்த்தார் பகவான் ஏ பார்வதியே
நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன். ஆமா என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன நடந்தாலும் அமைதியா வரணும்னு சொன்னேன். ஆமா படியலக்கும் பகவான் என்று பாராமல் என்ன பரிசோதனை செய்ததினாலே ஏற்கனவே நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் ஜாதக விதிப்படி பிள்ளை என்பது கிடையாது. ஆகையினால ஆமா ஆங்கார கோபம் கொண்டு ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் பிள்ளை இல்லாத நாகக்கண்ணிக்கு அட்டகாளி 8 பேர் அதிகாரி பத்திரகாளி உச்சிமாகாளி சந்தனமாரி காந்தாரி கனகதுர்க்கையாக நீதாம் போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று பார்வதியாளை அந்த இடத்திலே 8 பரலாக்கி பகவான் கையிலே எடுத்தார். பார்த்தால் பார்வதியால் நான் அங்க போயிட்டா கைலாசத்துல யார் இருப்பா என்று பார்வதியால் கேட்கும் போது என்ன ஏ பார்வதி உனக்கு 1008 அவதாரம். ஆமா அந்த 1008 அவதாரத்திலே உன்னை அட்டகாளி 8 பேரா பிறவி செய்திருக்கிறேன். நீ என்னைக்கும் ஆதிபரா சக்தியா என் கூட தான் இருப்பா என்று சொன்னவுடனே சரி என்று சம்மதித்து நாகக்கண்ணி அம்மா நாகக்கண்ணியே தாங்கள் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தீர்கள். நான் உங்களுக்கு 8 குழந்தை வரத்தை தருகின்றேன் என்று 8 பரளை கையிலே கொடுத்தார். உடனே நாகக்கண்ணி பெண்குடியால் ஆனந்த சந்தோஷம் கொண்டு நேர நாகலோக பட்டணத்திலே வந்து நாகராஜ மன்னனை வணங்கி ஆண்டவன் சிவபெருமானை மனதிலே நினைத்து அவ என்ன செய்கின்றா அந்த 8 பரளையும் சாப்பிட்டவுடனே அன்றோடு குளிமறந்து ஆகிலையாய் சூழாகி 8 நாளாக 8 முட்டைகளை ஈன்றெடுத்தாள். அந்த 8 முட்டையையும் 40 நாள் நலமுடனே அடைகாத்து 41 நாளையில நல்ல ஞாயிற்று கிழமை என்று சாமாதி சாமம் போல சதிய சாம வேளையிலே அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் இந்த அழக நேரி ஊருக்குள்ள என அழகு பத்திரகாளி வந்து பிறக்க போறா. அவ அப்பூஜட இலகி அங்கார கோபக்காரி கோலவிலி இலகி கோபாலன் தங்கையவள் சேல இடையலகி செந்தூர பொட்டழகி அவ மஞ்சர முகமழகி மருதோரி கையலகி என் வாயன் தங்கை இந்த சந்தர மாறி வந்து பிறக்க போறா. அவளுக்கு 5 ஜட கொஞ்சி விழ அழகு ஜட மார்புரள கயத்து நல்ல ஜடையலகி என் கண்ணன் தங்கை காந்தாரி அம்மா வந்து அவதாரம் எடுக்க போறா. 41 நாளையிலே சாமாரி சாமம் போல சதிய சாம வேளையில இளகுழுங்கா சாமம் போல அவ குளவனல்ல சத்தக்காரி கோயிலுக்கு சொந்தக்காரி என் கோபாலன் தங்கை வந்து அவதாரம் எடுக்க போறா. அவ எப்படி பிறக்க போறா பாருங்க. அரம்பையர்கள் குலவை போட இளமெல்லாம் நடுநடுங்க